விக்கிரவாண்டி திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, எங்கு ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே, அக்காக்களே, அம்மாக்களே, பாட்டிகளே, முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கு முதற்கனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க இந்த பகுதிக்கு வந்து வருகின்ற 10ஆம் தேதி நடக்கின்ற தேர்தலில் நீங்க அத்தனை பேர் உதயசூரியன் சின்னத்துல நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வதற்காக வருகை வந்திருக்கிறேன். ஆனால் நீங்க உங்களுடைய எழுச்சியும் உங்களுடைய மகிழ்ச்சியும் உணர்வையும் பார்க்கும்போது நீங்க ஏற்கனவே எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க. 10ஆம் தேதி திரு அன்னியூர் சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல சட்டமன்றத்துக்கு அனுப்ப போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க. கரெக்டா? 10ஆம் தேதி இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு 7ஆம் தேதி. இன்னும் அடுத்த 2 நாள் இந்த பிரச்சாரத்தை நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய ஒரு வாக்கு 10 வாக்காக 20 வாக்காக பெருக வேண்டும். இந்த பிரச்சாரத்தை நீங்க மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்த்து ஆனா அந்நிய சேவாளர்களுக்கு 10ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்கு பெட்டியில முதல் பேரு திரு அந்நிய சேவாளருடைய பேரு, பக்கத்துல உதயசூரியன் சின்னம் இருக்கும். அந்த சின்னத்துல நீங்க வாக்களிச்சு 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போதும் முதல் இடத்துல வந்து நிக்கணும். நடக்கிறது இடைத்தேர்தல் உங்களுக்கு தெரியும். முதல்ல உங்களுக்கு எல்லாரும் நான் நன்றி சொல்ல வேண்டும். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2 மாதம் முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 40க்கு 40 தொகுதி 100% வெற்றியை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு, விழுப்புரம் நாடாளுமன்றத்துக்கு உள்ள வர விக்கிரவாண்டி தொகுதி கிட்டத்தட்ட 8000 வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த அருமை சகோதரர் திரு ரவிக்குமார் அவர்களை இங்க வெற்றி பெற வச்சீங்க. அதுபோல சென்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் புகழேந்தி அவர்களை 10,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வச்சீங்க. இந்த முறை நம்முடைய அந்நியர் சிவா அவர்களை குறைந்தது 50,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வைப்பீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கு. சரிங்களா? எந்த உரிமையோடு எந்த உணர்வோடு உங்களை எல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்கிறோம்னா, கடந்த 3 வருடங்கள்ல நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பணியும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சாரு. அதே போல ஆவின் பால் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம், ஆவின் பால் 3 ரூபாய் குறைக்கிறோம் லிட்டருக்குன்னு. அதே மாதிரி முதல் கையெழுத்து போட்டார். அதே போல விடியல் பயணம், உங்களுக்கு தெரியும், மகளிர் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, நீங்க அதிகம் பயன்படுற திட்டம் அந்த இலவச மகளிர் விடியல் பயண திட்டம் தான். எங்க வேணா ஏறிக்கலாம், உங்க பஸ் ஓனவே நீங்க தான். இந்த விடியல் பயண திட்டத்தில் மட்டும் இந்த 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 500 கோடி பயணங்களை தாய்மார்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 8 கோடி முறை இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் மகளிர் பயன்பெற்று இருக்கிறீங்க. அதே போல புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டம். குழந்தைங்க மாணவிகள் அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரிக்கு போய் படிக்க போனாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுது. இந்த திட்டத்தின் மூலம் இந்த 3 வருடத்துல 2,72,000 மாணவிகள் மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. குறிப்பிட்டு சொன்னா இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 10,000 மாணவிகள் தினமும் இந்த திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான திட்டம், இந்தியாவிலே முதல் நம்முடைய முதலமைச்சர் அறிமுகப்படுத்த திட்டம், அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். முன்னாடி பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னா வெறும் வயிற்றுல அனுப்பிச்சிட்டு அதே நினைப்பா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு சாப்பாடு போடுறதுக்கு, பள்ளிக்கூட கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கும் நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, திராவிட மாடல் அரசுக்குன்னு அந்த தைரியத்தோடு நம்பிக்கையோடு அனுப்புறாங்க. இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமா 31,000 அரசு பள்ளிகள்ல தினமும் காலையில 17 லட்சம் மாணவர்கள் தரமான உணவு சாப்பிட்டுட்டு தான் கல்வி கேட்க உட்கார்றாங்க. இப்போ அனைத்து பள்ளிகளுக்கும் இதை விரிவுபடுத்துறதுக்கு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறாரு. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 66,000 மாணவர்கள் தினமும் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்கிறாங்க. இதை விட எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம், அது தேர்தல் நம்முடைய அறிக்கையில சொன்ன தலைவர் சொன்ன வாக்குறுதி, மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய், தகுதியில மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவேன்னு சொல்லி சென்ற செப்டம்பர் மாதம் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் ஆரம்பிச்சு இதுவரைக்கும் 1,16,00,000 மகளிருக்கு கிட்டத்தட்ட 10-11 மாதங்கள்ல 11,000 ரூபாய் ஒரு மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு.